ஹலோ டியர் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எதிர்காலத்துல நான் ஒரு செயலை எவ்வளவு மணி நேரமா செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? புரிஞ்சிருச்சா? நான் ஈஸியா ஒன் லைன்ல சொல்லிட்டேன். ஆனா இப்போ நம்ம இதை ரூலோட ஒரு சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? இதோட ரூல் என்னன்னா will have been verb கூட ing சேர்த்து சொல்லணும். அண்ட் எவ்வளவு மணி நேரமா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம் அதையும் சேர்த்து சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? I will have been studying for 3 hours. நான் 3 மணி நேரமாக படித்துக் கொண்டிருப்பேன். நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, படிச்சும் முடிக்கல. நான் எவ்வளவு மணி நேரமாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வரேன். அதுக்கு நான் will have been studying verb கூட ing சேர்த்து சொல்றேன். சரிங்களா? சோ இதுல கண்டிப்பா நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? will இருக்கணும், have இருக்கணும், been இருக்கணும், verb கூட ing இருக்கணும். சரியா? இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. நெகட்டிவ்னால என்ன? ஒரு சென்டென்ஸ்ல நோ இல்லனா நாட் இல்லனா நெவர் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. She will not have been working for 5 years. அவ இதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ண மாட்டா அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அவள் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாள். ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயலை எவ்வளவு காலமாக நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்குதான் will not have been. சோ not அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்ததுக்கு அப்புறமா மொத்தத்துக்கும் மீனிங்கே மாறிடுது. கவனிச்சீங்களா? எஸ், அவள் 5 வருட காலங்களாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாள். 5 வருஷமா இனிமே ஒர்க் பண்ண மாட்டா. அதுதான் will not have been. verb கூட ing சேர்த்து சொல்றோம். அது கூடவே எவ்வளவு வருஷமா for 5 years. இந்த மாதிரி எவ்வளவு மணி நேரமாக, எவ்வளவு வருஷங்களாக அப்படி சொல்றதுக்கு for வரும். இதுவே எப்போத்துல இருந்து 2004ல இருந்து 2005ல இருந்து இப்படி சொல்றதுக்கு since வரும். சரிங்களா? இதுவே மண்டேக்குள்ள, நாளைக்குள்ள, ஈவினிங்குள்ள, சண்டேக்குள்ள, நெக்ஸ்ட் வீக்குள்ள, நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள, அடுத்த வருடத்திற்குள்ளாக, 2 வருஷத்துக்குள்ள நான் என்னோட டிகிரியை முடிச்சிருவேன். இப்படி சொல்றதுக்கு பை வரும். சரியா? சோ இப்படிதான் நம்ம சின்ஸ், ஃபார், பை எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். எவ்வளவு நேரத்துக்குன்னு சொன்னா ஃபார், எப்போத்துல இருந்துன்னு சொன்னா சின்ஸ், இதுக்குள்ள, அதுக்குள்ள, மண்டேக்குள்ள, சண்டேக்குள்ள, அடுத்த வாரத்துக்குள்ள, அடுத்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொன்னோம்னா பை வரும். சரிங்களா? இதெல்லாம் போற போக்குல அப்படியே படிச்சுக்கணும். இதுக்குன்னு தனியாலாம் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கவே கூடாது. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கேள்வி வாக்கியம். சிம்பிள் தானே இது? கேள்வி வாக்கியம்னாலே முதல்ல மண்டைக்கு வர வேண்டிய விஷயம் ஹெல்பிங் ஃபார்ம் verb ஃபர்ஸ்ட் வந்துரும். அது பிரசன்டா இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும் சரி, ஃபியூச்சரா இருந்தாலும் சரி. இது ஃபியூச்சரா இருக்கிற பட்சத்துல will ஃபர்ஸ்ட் வருது. சரியா? இதுவே பாஸ்டா இருந்தா என்ன வரும்? had வந்திருக்கும். பிரசன்டா இருந்தா have வந்திருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப இதுல பாருங்க. will they have been waiting for an hour? அவர்கள் 1 மணி நேரமாக காத்து கொண்டிருப்பார்களா? ஏன்னா இது கேள்வி வாக்கியம். அப்போ அந்த கேள்வி முடியறப்போ செய்வீர்களா, கொண்டிருப்பீர்களா, வருவார்களா அப்படிதான் முடியும். சரியா? இப்போ இங்க பாருங்க for an hour இருக்கு. and hourனாலே 1 மணி நேரம்னு அர்த்தம். உங்களுக்கு உடனே டவுட் வரும். 1 hour நாங்க இல்ல, ஆனா இங்க 1 மணி நேரம்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு? ஃபாரன் ஹாரன் போட்டுட்டாலே அது 1 மணி நேரம் தான் அர்த்தம். சரியா? இப்ப இது பாருங்க. அவர்கள் 1 மணி நேரமாக காத்து கொண்டிருப்பார்களா? will they have been waiting for an hour? they அப்படின்றது என்ன? அவர்கள். சரியா? சோ ஒரே ஒரு மோடல் ஃபார்ம் verb முன்னாடி எடுத்து போட்டுட்டோம்னா அது கேள்வி வாக்கியமா மாறிடுது. நீ இதை செய்வியா? நீ இதை 1 மணி நேரத்துக்கு செய்வியா? அப்படி கேக்குறப்போ will முன்னாடி போட்டு பேசுனீங்கன்னா ஈஸியா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது பாருங்க. நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ்னா என்ன? நோ, நாட், நெவர். இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா நெகட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். சோ இந்த நாட்ட போட்டு ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்கணும்னா அதுதான் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் 2 மணி நேரமாக ஓட்டி கொண்டிருக்க மாட்டாரா? மாட்டாரா? அப்படின்னா will he not have been driving for 2 hours? 2 மணி நேரத்துக்கு அந்த மனுஷன் டிரைவிங் செஞ்சுட்டு இருக்க மாட்டானா அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்குதான் will he not have been. he அப்படின்றது அவன் அப்படின்னு அர்த்தம். அங்க நம்ம they அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள். சரியா? will he not have been. future perfect continuousனாலே அந்த நேரத்தோட அளவு கண்டிப்பா நம்ம சேர்த்து தான் பேசணும். அதை சேர்க்காம சென்டென்ஸ் வரவே வராது. ஒண்ணு அங்க for வந்திருக்கும், இல்லனா since இருக்கும், இல்லனா by இருக்கும். சரியா? இது இல்லாம future perfect continuous வரவே வராது. ஓகே?
ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நெகட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இன்ட்ராகேட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 4 hours by 8 PM. இதை எப்படி சொல்லணும்? 8 மணிக்குள்ள நான் 4 மணி நேரம் படிச்சு கொண்டு இருப்பேன். இரவு 8 மணிக்குள் நான் 4 மணி நேரமாக படித்துக் கொண்டிருப்பேன். இங்க 2 செயல் இருக்கு. சரியா? 2வது செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் செயலை நான் எவ்வளவு மணி நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வரேன். ரைட்? அடுத்தது பாருங்க. She will have been teaching for 10 years by next June. அடுத்த ஜூனுக்குள் அவள் 10 வருடங்களாக கற்பித்து கொண்டிருப்பாள். ஆசிரியராக அந்த ஒரு தொழிலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? சோ இங்க 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்னு ஜூன் மாசம். ஜூன் மாசத்துக்குள்ள அதுக்குதான் பை வருது. சரியா? இதை நீங்க குறிப்பிட்டு புரிஞ்சுக்க வேணும். அடுத்த மாசத்துக்குள்ள ஜூனுக்குள்ளனா பை, அதாவது 10 வருஷம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. They will have been living in Chennai for 5 years by 2028. இப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும்னா, 2028 வந்துருச்சுன்னா அவங்க சென்னைக்கு 5 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதேதான். 2028க்குள் அவர்கள் 5 வருடங்களாக சென்னையில் வசித்து கொண்டிருப்பார்கள். சரியா? இதே மாதிரிதான் நான் முன்னாடி சொன்ன சென்டென்ஸையும் சொன்னேன். அடுத்த மாசம் ஜூன் மாசம் வரதுக்குள்ள அந்த மேமுக்கோ இல்ல அந்த சாருக்கோ மொத்தம் 10 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். இததான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொன்னோம். She will have been teaching for 10 years by next June. சரியா? அடுத்தது பாருங்க. We will have been traveling for 6 hours by noon. by noon என்னது? மதியானத்துக்குள்ள நாங்க 6 மணி நேரம் டிராவல் செய்து கொண்டிருப்போம். சரியா? இங்கேயும் 2 ஆக்ஷன் இருக்குல்ல, ஒன்னு மதியானம், இன்னொன்னு 6 மணி நேரம் டிராவல். சோ பையும் யூஸ் பண்ணிருக்கோம், ஃபாரும் யூஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு மணி நேரம்னு சொல்றதுக்கு ஃபார் வந்திருக்கு, எப்போத்துக்குள்ளன்னு சொல்றதுக்கு பை வந்திருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க. He will have been working since morning. காலையில இருந்து அவன் வேலை செய்து இருப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் காலையில இருந்து வேலை செய்து கொண்டிருப்பார். சரிங்களா? அடுத்தது பாருங்க. The baby will have been sleeping for 3 hours. குழந்தை 3 மணி நேரமாக தூங்கிக் கொண்டிருக்கும். ரைட்? ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயல் எவ்வளவு காலமாக நடக்குது, எவ்வளவு நேரமாக நடக்குதுன்னு சொல்றேன். அடுத்தது பாருங்க. I will not have been waiting for long. நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்க மாட்டேன். ஏன்னா நாட் வந்துருச்சுல, நான் ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு நான் சொல்றேன். ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ண மாட்டேன். அடுத்தது பாருங்க. Will you have been practicing English for 60 days by the end of this course? செமையா இருக்குல்ல? அதாவது இந்த பாடநெறி முடியும் நேரத்தில் நீங்கள் 60 நாட்களாக ஆங்கிலம் பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்களா? இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். என்ன சொல்ல வராங்க? நம்மளோட இந்த பராக்கா 60 days ஆஃப் இங்கிலீஷ் இருக்குதுல்ல, இந்த 60 days முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்போம். சோ அந்த 60 நாள் முடிவுல நீங்க நல்ல பயிற்சி, ஆங்கிலத்துல ஒரு நல்ல பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்களா அப்படின்னு கேள்வியா கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த பாடநெறி முடியும் நேரத்தில் நீங்கள் 60 நாட்களாக ஆங்கிலம் பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்களா? Will you have been practicing English for 60 days? 60 நாட்களாக by the end of this course. அப்ப இந்த கோர்ஸ் முடியறப்போ 60 நாளா நீ இங்கிலீஷ் நல்லா பேச கத்துக்கிட்டே இருந்திருப்ப, அப்படிதானே? அப்படி கேக்குறதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். சரியா? புரிஞ்சிருச்சா? சோ இப்ப பிராக்டிஸ்க்கு ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்கலாமா? இது எல்லாமே தமிழ்ல இருக்கும். நீங்க இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சந்தோஷம், இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பினாலும் சந்தோஷம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை நான் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாளைக்குள் நான் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருப்பேன். சோ நாளைக்குள், அப்ப இங்க என்ன வரும்? ஃபார் வருமா, பை வருமா, சின்ஸ் வருமா? யோசிச்சு நீங்களே எழுதுங்க. அடுத்தது பாருங்க. அடுத்த வருடத்திற்குள் அவள் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருப்பாள். அடுத்த வருடத்திற்குள், இங்க பை வருமா, என்ன வரும்? நானே சொல்லிட்டேன், பை தான் வரும். யூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்தது பாருங்க. அவர்கள் மதியத்திற்குள் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருப்பார்கள். மதியத்திற்குள் என்ன வரும்? அதே பை தான். அடுத்தது பாருங்க. இந்த மாத முடிவிற்குள் நாம் 1 வருடமாக இங்கே வசித்துக் கொண்டிருப்போம். அப்ப இந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப நம்ம அதுக்குள்ள இங்க 1 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லுவோம்ல, வியப்பா, அதுதான். அடுத்தது பாருங்க. நீ 2 மணி நேரமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பாயா? அப்ப 2 மணி நேரமாக இருக்கு. அப்ப இங்க ஃபார் வரும். சரியா?
ஸோ நான் ஹிண்ட் குடுத்துட்டேன். இதிலிருந்து நீங்க 5 சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணி எழுதிருங்க இங்கிலீஷ்ல. சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. நம்ம இன்னையோட கிராமர் முழுதாக பார்த்து முடிச்சாச்சு. அதாவது 12 காலங்களையும் நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸர்சைஸோட பிராக்டிஸோட பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஹோம்வொர்க் செய்ய வேண்டியது உங்க கடமை. அந்த ஹோம்வொர்க்க பார்த்து கரெக்ட்டா தப்பான்னு சொல்ல வேண்டியது என் கடமை. நீங்க உங்க கடமைய செஞ்சீங்கன்னா, நான் என் கடமையும் கண்டிப்பா செஞ்சுருவேன். ஸோ ப்ளீஸ் 2 பேரும் 2 பேர் கடமைய செய்யலாம். அதுக்கு நீங்க ஒத்துழைங்க, நானும் ஒத்துழைக்கிறேன். சரியா? நாளைக்கு செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஸோ அதுல இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்த எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. தேங்க் யூ.